Hi, NCRT, Grade 11, Chapter 7, ஈக்லிபிரியத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 7.26, 27. The equilibrium constant for the following reaction அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1.6 அப்படின்னு. Find the equilibrium pressure of all gases if 10 bar of HBr is introduced in a sealed container கொடுத்துருக்காங்க. ஸோ HBr இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது ரியாக்டன்ட். அப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா இதுக்கான ரிவர்ஸாக இருக்கும். இப்போ 2 HBr will gives H2 plus Br2 அப்படின்னு ரிவர்ஸில் இருக்கும் ரைட்டா. அண்ட் இதோடைய வேல்யூ 10 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இனிஷியலில் அது ரெண்டுமே இருக்காது. அதுக்காக நமக்கு என்ன ஆகும், 10 மைனஸ் 2 மோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், 2p அப்படின்னு போட்டுக்கலாம். 10 மைனஸ் 2p இங்கன்னா நமக்கு pp அப்படின்னு வந்துடும் ரைட்டா. இப்போ இதோடைய ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் நான் கேசி டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ரியாக்ஷனுடைய ரிவர்ஸ் தான் என்னது இந்த ரியாக்ஷன். அப்போ இதோடைய கேசி வேல்யூவோட ரிவர்ஸ் தான் என்னது இதோடைய கேசி. அப்போ 1/கேசின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் 1/1.6 into 10 to the power of 5 that is equal to 1/1.6 போட்டோம் அப்படின்னா will get 6.25 into 10 to the power of -6. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் ரைட்டா. இப்போ இதை நம்ம கேபி ஃபார்முலா எழுதலாமா? ஸோ அதை கேசின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ப்ரெஷர் கேட்கறதுனால நினைக்கலாம் நம்ம அதை கேபின்னு மாற்றிக்கலாம். அப்போ இங்கேயும் கேபி. ஸோ அப்போ கேபி தட் இஸ் ஈக்குவல் டு கேபி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HBr த பவர் 2. அப்போனா நமக்கு கேபி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு ஹச்சுக்கு என்னது பி இன்ட்டு பி டிவைடட் பை இங்கே நமக்கு 10 மைனஸ் 2p த ஹோல் ஸ்கொயர். இப்போ கேபி டேஷோட வேல்யூஸ் சொல்லுங்க 6.25 into 10 to the power of -6 that is equal to p square divided by 10 minus 2p the whole square. ஸோ ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2.5 into 10 to the power of -3 that is equal to p divided by 10 minus 2p ரைட்டா. ஸோ அப்போ நமக்கு என்ன p that is equal to சால்வ் பண்ணிங்கன்னா p that is equal to 0.025 divided by 1.005 அப்படின்னு வரும்பா. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் 0.0248 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னதுன்னா பியோட வேல்யூ. அப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் ப்ரெஷர் ஆஃப் ஆல் த கேஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார் H2க்கு இதே வேல்யூ தான். அப்போ இங்கே நான் எழுதுறேன் பாருங்கள் ஆன்சர். அப்போ H2 ப்ரெஷர் ஆஃப் H2 பார்த்தீங்கன்னா 0.0248 அண்டு ப்ரெஷர் ஆஃப் Br2 பார்த்தீங்கன்னா 0.0248 அண்ட் ப்ரெஷர் ஆஃப் HBr மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 minus 2 into 0.0 இடம் இல்லை. ஸோ 10 minus 0.0248 into 2 ரைட்டா. ஸோ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா PBr வேல்யூ கிடைக்கும் ரைட். அப்போ PBR ப்ரெஷர் ஆஃப் HBr வேல்யூ பாருங்கள். ஸோ 9.95 வருது. ப்ரெஷர் ஆஃப் HBr தட் இஸ் ஈக்குவல் டு 9.95 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் ரைட்டா. ஸோ ப்ராப்ளம் ஓவர். தேங்க்யூ.